ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை க்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுறது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் ப்ளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hello everyone, welcome to 100 Learning Together. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னா reproductive morphology. Okay, already vegetative morphology நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் என்ன பார்ட்ஸ் பார்த்தோம், நம்ம லீஃப், ஸ்டெம் அண்ட் த ரூட் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ reproductive morphology நம்ம reproductive parts of the plant like flowers, fruits and seeds. ஸோ இதோட பார்ட்ஸ் என்னென்ன அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ what is estivation and placentation என்ன, and the different types of inflorescence. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல இந்த பிக்சர்ல இருக்கிறதா என்னது, ஃபிளவர் அண்ட் அதோடைய பார்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ வி ஹேவ் த ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஸோ அந்த சென்டர் போர்ஷன்ல இருக்கிறது என்ன, ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி, விச் டுகெதர் இட் ஃபார்ம்ஸ் தி பிஸ்டில். ஸோ பிஸ்டில் அப்படிங்கிறது என்னது, விச் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபிளவர். whereas மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல இட் ஹாஸ் த ஸ்டேமன், அதாவது ஆந்தர் அண்ட் த ஃபிலமெண்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுல டீடைலா எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், which is a female reproductive part of the flower அப்படினா, that is the pistil இல்ல gynoecium. So gynoecium இல்ல pistil, so which includes stigma, style and the ovary. Okay வா? So இதுதான் என்னது, female reproductive part. So நம்ம last mention பண்ணலாம். And then we have the androecium. So androecium என்னது, so androecium, so which is the male reproductive part which includes the stamen, and stamen la rendu part irukku, that is it has the anther and the filament. Okay va? So androecium, gynoecium and next, so idu da enadha male and the female reproductive part. So which is the female reproductive part and இதுதான் male reproductive part. Okay வா? Okay, and next ரெண்டு important ஆன structure நம்ம discuss பண்ணணும், that is calyx and corolla. So இப்போ calyx and corolla னா என்ன? So next we have the calyx and the corolla. Okay va? So sepals, petals, நமக்கு இந்த pictureல பார்த்தோம் அப்படின்னா we can see the sepals and the petal. Okay va? So all the sepals together it forms the calyx. So all sepals together it forms the calyx. So all sepals together it forms the calyx. அப்ப corolla அப்படிங்கிறது என்னது, அந்த colorful bright colored petals. So all petals together it forms the corolla. Okay va? So calyx, corolla, androecium and gynoecium. So இதுதான் வந்து 4 main parts of the flower. Okay va? So the reproductive parts என்ன, androecium and the gynoecium. So gynoecium அப்படிங்கிறது தான் which is the female reproductive part, and அதுல 3 parts இருக்கு. So we have the stigma, style and the ovary, whereas gynoecium முடிஞ்சிச்சு. androeciumல we have the anther and the filament. So stamen சொல்லும். So stamen ஓட parts என்ன, we have the anther and the filament. So antherல தான் the pollen grains எல்லாம் present ஆயிருக்கும். So இதுதான் 4 main parts, and ஒரு flower நம்ம complete அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, so all parts இது எல்லாமே வந்து அந்த flowerல present ஆயிருக்கணும். ஓகேவா? So இதுதான் the main basic நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே,
Okay, and if suppose there is no differentiation, so calyx and corolla differentiate ஆகல அப்படின்னா we call it as perianth அப்படின்னு சொல்லுவோம். And perianthல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டும், ஸோ அந்த இண்டிவிஜுவல் யூனிட்டை we call it as tepals. ஓகேவா? ஸோ இதை நான் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த 4 மெயின் பார்ட்ஸ். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், differentiate between racemose and cymose inflorescences. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது? Inflorescence. அப்போ inflorescence அப்படின்னா என்னன்னா basically the arrangement of the flower in an axis. அதுதான் we call it as inflorescence. So arrangement of flower in an axis. So அதுதான் we call it as inflorescence. ஓகேவா? ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ மெயின் 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா racemose and cymose. அண்ட் இந்த டிஃபரன்ஸ் வந்து இட் கேன் பி ஆஸ்ட் இன் 5 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ 5 மார்க்ஸ்ல கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு and you have to draw the diagram. ஓகேவா? அண்ட் 3 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல கேட்டாலும் டயக்ராம் மென்ஷன் பண்ணலாம். அட்லீஸ்ட் 3-4 பாயிண்ட்ஸ் நம்ம இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா எழுதிடணும். பிகாஸ் 3 மார்க்ஸ்ல 3 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும்னு இல்லை. ஸோ அடிஷ்னலாக நமக்கு 4 பாயிண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறது. ஸோ 4 பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம் 3 மார்க்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மெயின் ஆக்சஸ் வந்து இட் இஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் growth. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் இந்த மெயின் ஆக்சல். ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஆக்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் அன் அன்லிமிட்டெட் growth. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ரெசிமோஸ்க்கும் சைமோஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து ரெசிமோஸ்ல அந்த டெர்மினல் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இட் நெவர் எண்ட்ஸ் இன் அ ஃபிளார். பட் சைமோஸ்ல அப்படி கிடையாது. ஸோ சைமோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் அந்த ஆக்சிஸ் அப்படின்னா இந்த டெர்மினல் போர்ஷன் ஆல்வேஸ் இட் எண்ட்ஸ் இன் அ ஃப்ளவர். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிமோஸ் அண்ட் த சைமோஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து எங்க ஃப்ளவர்ஸ் ப்ரெசென்ட் இருக்கும் அப்படின்னா இந்த சைட்ஸ்ல. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெசென்டா இருக்கும். அண்ட் வேற சைமோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த பிக்சர் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கிளியரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மெயின் ஆக்சஸ்க்கு அன்லிமிட்டெட் growth இன் கேஸ் ஆஃப் ரெசிமோஸ். அண்ட் சைமோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டெட் growth அண்ட் ஆல்வேஸ் அந்த டெர்மினல் போர்ஷன் வந்து இட் எண்ட்ஸ் இன் அ ஃப்ளவர். இதுல சைமோஸ்ல. பட் ரெசிமோஸ்ல அதுக்கு ஆப்போசிட், இட் நெவர் எண்ட்ஸ் இன் அ ஃப்ளவர். ஓகே, அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஆக்ரோபீட்டல் சக்சஷன். ஸோ வாட் இஸ் ஆக்ரோபீட்டல் சக்சஷன்? ஸோ இப்போ இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஆக்ரோபீட்டல் சக்சஷன் அப்படின்னா இந்த புதுசா வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் இந்த அபெக்ஸ் ரீஜியன். ஸோ நியூ ஃப்ளவர்ஸ் அண்ட் த இட் இஸ் இன் த அபெக்ஸ். அப்போ ஓல்டு ஃப்ளவர்ஸ்ல எங்க இருக்கு? கீழே இருக்கும். ஸோ ஓல்டு ஃப்ளவர்ஸ் ஆர் அட் த பேஸ். ஸோ இதுதான் வந்து we call it as acropetal succession. ஸோ acropetal successionனா என்ன? ஸோ அபெக்ஸ்ல நியூ ஃப்ளவர்ஸ் ப்ரெசென்டா இருக்கும். அப்போ அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும்? நியூ ஃப்ளவர்ஸ் அப்போ சின்னதுல இருந்து பெருசாகும். ஸோ சின்னதா இருக்கும். whereas old like younger older flowers எங்க present இருக்கு? It is at the base. So இதுதான் we call it as acropetal succession. And இதுக்கு அப்படியே opposite தான் cymose. So cymose வந்து we have basipetal succession. So இப்போ basipetal succession என்ன? Old flowers வந்து it is in the top. Old flowers at the apex and the new flower வந்து it is at the base. Okay, so that we call it as basipetal succession. So next point என்ன, opening of the flower வந்து centripetal. So that is towards the center, whereas இதுல வந்து cymose வந்து is away from the center. So that is centrifugal. Okay, so centripetal and centrifugal. And the last point என்ன அப்படின்னா, usually the oldest flower at the base. So நம்ம already discuss பண்ண அதே point தான். older flower எங்க present இருக்கும்? In case of racemose, baseல இருக்கும். So old in the base எங்க? In case of racemose, whereas cymose பார்த்தோம் அப்படின்னா older flowers at the top of the inflorescence axis. Okay, so the main differences between racemose and the cymose inflorescence. And example கண்டிப்பா diagram நம்ம வரைஞ்சிருக்கணும். Okay, so next question. Okay, so classification of the racemose. So racemose and cymose நம்ம பார்த்தோம். So racemose ஓட classification நம்ம பார்ப்போம். So first classification என்ன? So that is main axis elongated, main axis elongated, main axis shortened,
and main axis flattened or globose. So மூணு division. So first division என்ன main axis elongate ஆயிருக்கு இல்ல வந்து main axis shorten இருக்கு. So elongate இருக்கு இல்ல shortened இருக்கு. And the last one என்ன we have flattened or globose. இதுதான் வந்து main 3 classification. And again பார்த்தோம் அப்படின்னா the main axis elongate இன்னும் further classification இருக்கு. So first one we have the simple raceme. So simple raceme இருக்கு. So இதெல்லாம் என்னது அந்த inflorescence axis on the flowers எல்லாம் எப்படி arrange ஆயிருக்கு. How is the arrangement? So அந்த axisல எப்படி எல்லாம் arrange ஆயிருக்கு. So இத வச்சு தான் அந்த classification கொடுத்திருக்காங்க. So first one we have the simple raceme, and next we have the spike inflorescence, and next catkin inflorescence. So இதெல்லாம் என்னன்னா நம்ம next discuss பண்ணலாம். And we have the spikelet, spadix and the panicle. So இதுதான் வந்து the 6 classifications. So first racemose inflorescence பார்த்தோம். So racemose inflorescenceல இன்னும் further classify பண்ணிருக்காங்க. And அதுல வந்து 6 types which includes the main axis elongate ஆயிருச்சு அப்படின்னா so these all comes under the classification. And next we have main axis shortened. So shortened we have only 2, that is corum inflorescence and the umbel. Okay va? And the last one என்ன main axis flattened இல்ல globose இருக்கு அப்படின்னா this which includes head. Okay va? So இதுதான் வந்து main classification of racemose inflorescence. So இது வந்து 2 marksல கேட்டாங்க அப்படின்னா இந்த flow chart மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். Okay va? Okay, so next question. So what are the types of inflorescence based on the branching pattern and other characters? Okay va? So main types of inflorescence enna adha நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So what are the different types of inflorescence? நம்ம ஆல்ரெடி racemose cymosல பார்த்திருக்கோம். So அதே தான் இந்த கிளாசிஃபிகேஷன்ல இருக்கு. and additionally ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கு. என்னன்னு பாப்போமா? So mainly it is classified based on the branching. So அது எப்படி branch ஆகுது? So ஒரு inflorescence axis. So inflorescence axis அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? So the arrangement of the flowers ஒரு மெயின் ஆக்சிஸ்ல எப்படி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு அதோட கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பிரான்ச் ஆயிருக்கு அண்ட் அதோட நம்பர் லைக் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி வந்து அந்த பிரான்ச்சஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் சம் ஸ்பெஷலைஸ்ட் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். எஸ் we have first one என்ன indeterminate. So indeterminate அப்படின்னா racemose inflorescence. And next we have the cymose அப்படிங்கிறது determinate inflorescence. Okay, so racemose and cymose இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன் நமக்கு தெரியும். So third one என்ன we have the mixed inflorescence. So mixed inflorescence அப்படின்னா it shows the combination of racemose and the cymose type. So combination of indeterminate and the determinate pattern. So that we call it as mixed inflorescence. So mixed of racemosum cymosum. Okay, and next one என்ன அப்படின்னா special inflorescence. So special inflorescence அப்படின்னா it doesn't come in any of these categories. அது வந்து ஸ்பெஷலா இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? So 4 types இருக்கு. We have indeterminate, that is racemose, cymose and ரெண்டும் மிக்ஸ் ஆனது and there is a special category. ஓகேவா? Okay, so okay. Okay, so இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க. So இதுல வந்து ரெண்டு டயக்ராம் இருக்கு. So இதுல எது racemose and எது cymose? Okay, so in the first picture la paatham appadina means like left hand side la so idha 1 appdi mark panikalam idu 2. Okay va? So 1 la irukradhula flowers like young flowers enga present ah irukku top la irukku. So young adavadhu new flowers at the apex region and older flowers vandu base la irukku. So idu enadha which is the racemose. Okay, and next picture la paatham appadina old flower top la irukku and the new flowers vandu sides la present irukku like adutha irukku. So idu enna class idu enna inflorescence? Yes, that is determinate or we can write as cymose. Okay va? So idu da racemose and cymose and other 2 types. Okay, so next one the catkin inflorescence அப்படினா என்ன? So what is catkin inflorescence? So first point என்ன அப்படினா pendular spikes. So pendulars அப்படினா like hanging type of spikes present ஆ இருக்கு with a long and a drooping axis. So drooping axis இருக்கு. So drooping அப்படினா என்னது கீழ விழுகிற மாதிரி இருக்கும் which bears unisexual இல்ல bisexual flowers. So unisexual flowers ஆ இருக்கலாம் இல்ல bisexual. So unisexual bisexual என்னன்னு தெரியும் இல்லையா? So bisexual flowers அப்படினா male and the female reproductive part of the flower ரெண்டுமே வந்து ஒரே flowerல present ஆந்துச்சு அப்படினா we call it as bisexual. So example hibiscus plant. hibiscus ஓட flower எடுத்துக்கலாம். So hibiscusல பார்த்தோம் அப்படினா androecium gynoecium ஒரே flowerல present ஆ இருக்கு இல்லையா? So அதுதான் we call it as bisexual flowers. But unisexual அப்படினா தனித்தனி flowersல present ஆகும். So இது இந்த மாதிரி inflorescence unisexual flowersலயும் இருக்கலாம் இல்ல bisexual flowersலயும் present ஆகலாம். And it is also called as ament. Okay, and அதுக்கான examples பார்த்தோம் அப்படினா Acalypha, Hispida and Prosopis,
ஜூலி ஃபோரா. ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏதாச்சும் நம்ம நெமோனிக்ஸ் வச்சு ஈஸியா படிச்சுக்கலாம். ஸோ கேட்கின். ஸோ இப்போ கேட் அப்படின்னு இருக்கு. ஸோ சி ஏ. ஸோ இப்போ ஏல இருக்க கூட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன? அக்காலிஃபா. ஸோ ACCA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேட்கின் அப்படின்னா என்னது? CA அப்படி இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து AC அக்காலிஃபா. ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அக்காலிஃபா ஹிஸ்பிடா. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இப்போ இதுல பாருங்க அந்த ஆக்சிஸ்ல எப்படி வந்து அந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பால் இந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் என்னது? ஃபிளவர். அண்ட் தே ஆர் செசைல் ஃபிளவர். செசைல் ஃபிளவர் அப்படின்னா இந்த ஸ்டாக் போர்ஷன் இல்லை. ஸோ டேரக்டா அந்த மெயின் ஆக்சிஸ்ல அந்த ஃபிளவர் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் நோ அந்த ஸ்டாக் போர்ஷன். ஃபிளவருக்கு அந்த ஸ்டாக் போர்ஷன் இல்ல. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த மெயின் ஆக்சிஸ். ஸோ அதுதான் we call it as sessile flowers. ஸ்டாக் ஆப்சென்ட் அப்படின்னா we call it as sessile flowers. ஓகேவா? ஸோ கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் அக்காலிஃபா. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஸ்பாடிக்ஸ். ஸோ ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன? ஸோ இதுல யூஸ்வலாவே ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது நல்ல ப்ராடரா இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் ஸ்பாடிக்ஸ்க்கு. ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதுதான் வித் ஃபிளஷி அண்ட் திக் அண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ். நல்லா ப்ராடா இருக்கும் அண்ட் இட் இஸ் திக் அண்ட் ஃபிளஷி. And it has many unisexual sessile flowers. So இதுலயும் sessile flowers தான் present இருக்கு. And in an acropetal succession. So acropetal successionல நம்ம எதுல டிஸ்கஸ் பண்ணோம்? So already racemosல் நம்ம பார்த்தோம் இல்லையா? So racemosோட டைப்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். So acropetal succession அப்படின்னா என்னது? நியூ flowers apexல present இருக்கும். So acropetal. So ஓகேவா? So இப்போ acropetal அப்ப apex. So apexல வந்து நியூ flowers and அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்ரோபீட்டல் அபெக்ஸ்ல நியூ ஃபிளவர்ஸ் அண்ட் ஓல்ட் ஃபிளவர்ஸ் பேஸ்ல இருக்கு. ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம சைமோஸ்க்கு இதுக்கு ஆப்போசிட்ல எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலா அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் ஃபிளவர்ஸ் எங்க பிரசென்ட் ஆயிருக்கு? ஸோ ஃபீமேல் ஃபிளவர்ஸ் அட் த பேஸ். ஸோ பேஸ்ல வந்து ஃபீமேல் ஃபிளவர்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும் அண்ட் மேல் ஃபிளவர்ஸ் வந்து இட் இஸ் லொகேட்டட் அட் த டாப், அதாவது அபெக்ஸ்ல. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட். So entire inflorescence is covered by a brightly colored or a hard bract called spathe. Okay, அப்ப first bract அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it's a modified leaf. ஓகேவா? So bract அப்படிங்கிறது it is like a modified leaf தான். அண்ட் இதுலயுமே வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் இந்த ஸ்பேத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேத் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸை ஸோ ஆல்மோஸ்ட் லைக் என்டையர் இன்ஃப்ளோரசன்ஸை இட் கவர்ஸ். ஓகேவா? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது இப்படிதான் இருக்கும் அந்த ஸ்பேத். ஓகேவா? So it covers the whole inflorescence mainly for the protection. So protection காக it is covered by a bract or a hard covering மாதிரி இருக்கும். அது வந்து actually என்னது ஒரு modified leaf structure தான். So அதான் we call it as spathe. and இதுல நம்ம நிறைய types எல்லாம் இருக்கு. நம்ம next discuss பண்ணலாம். like involucrum present ஆயிருக்கு. So அதெல்லாம் நம்ம next பார்ப்போம். and இதுக்கான example. So spadicsக்கு example என்ன அப்படின்னா we have the Amorphophallus or Colocasia. So எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்பாடிக்ஸ்க்கு Colocasia ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ Colocasia அந்த கிழங்கு வகை தான். ஸோ சேப்ப கிழங்குலாம் சொல்லுவோம். ஸோ அதுதான் Colocasia. ஸோ யூ கேன் ரிமெம்பர் ஸ்பாடிக்ஸ். ஸோ ஸ்பாடிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் Colocasia. ஓகே? ஸோ ஸ்பேத் பிரசன்ட் இருக்கு. ஸ்பேத் எங்க பிரசன்டா இருக்கு? இந்த ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்ல. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ ரெசிமோஸ்ல வந்து ஒரு 2 கேட்டகரி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அதோட கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் central axis என்ன ஆகுது? it stops growing. அதாவது it has a limited growth இல்லையா? so it has limited growth and it ends in a flower. so that it terminates in a flower. நம்ம already அந்த differenceல டிஸ்கஸ் பண்ணினா அதே பாயிண்ட் தான். and further the growth is mean by the means of axillary buds. so the axillary buds terminal solitary na இது நம்ம டெர்மினல் பட்டன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ whereas ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் we call it as axillary buds. ஸோ பேசிக்கலி இதனுடைய growth வந்து by the means of axillary buds தான். whereas ரெசிமோஸ்க்கு இதுக்கு ஆப்போசிட்டா. ஓகேவா? அண்ட் ஓல்ட் ஃபிளவர்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? இங்க it is at the apex and young flowers at the
பேஸ் ரசிமோஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அண்ட் இதோட கிளாசிஃபிகேஷன் என்ன? ஸோ வி ஹாவ் த சிம்பிள் சைம் இருக்கு, மோனோகேசியல் சைம் இருக்கு, and the simple dichasium and the polychasial cyme. So இதுதான் வந்து the four main types. So cymose inflorescence 4 types இருக்கு. So first one என்ன? We have the simple cyme, and next we have the monochasial cyme, and next we have so monochasial and polychasial. Okay va? And next we have the simple dichasium. So இதுதான் வந்து 4 types of cymose inflorescence. And அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த monochasial இன்னும் 2 type இருக்கு. So we have the helicoid and the scorpioid. So இந்த inflorescence axis எப்படி இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? Okay. See, cymose inflorescence 5 marks la கேட்கலாம். So you have to write in the flow chart மாதிரி போட்டு first cymose inflorescence na என்ன அப்படி நம்ம ஒரு definition கொடுக்கணும். Next you can draw this flow chart. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு typeலையும் you can write 1 or 2 points நம்ம mention பண்ணலாம். ஓகேவா? And along with the diagram. So இந்த chapter பொறுத்தவரைக்கும் diagram எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா diagram நம்ம draw பண்ணிடும். Okay? Okay, so first one, simple cyme. So simple cyme என்ன? It is solitary or single flower தான். And determinate inflorescence, it consists of a single flower. So அதுதான் solitary ன்னு சொல்லியாச்சு. So அந்த flower வந்து terminal-ஆவும் இருக்கலாம் இல்ல axillary-ஆவும் இருக்கலாம். So நம்ம முன்னாடி draw பண்ண அதே diagram. So terminal or it can be axillary. And next, so example பார்த்தோம் அப்படின்னா terminal. So terminal flower in case of Trillium grandiflorum and axillary in case of hibiscus. So hibiscus plantsல பார்த்திருக்கீங்க இல்லையா? So flowers எங்க இருந்து வருது? So அதோட branches, axillary branchesல இருந்து தான் வருது. So axillary buds are seen in the hibiscus. Okay, so next we have the monochasial cyme. So monochasial அப்படின்னா it is uniparous and இதுல இன்னும் 2 types இருக்கு. So basically monochasial அப்படின்னா the main axis it ends in a flower. So இது வந்து cymose ஓட ஒரு பெரிய characteristics இல்லையா? So main axis ends with the flower. Okay, and from the 2 lateral bractல இருந்து, so bracts என்னன்னு சொல்லியாச்சு, it is a modified form of leaf. சரியா? So அந்த bract structureல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா only one branch grows further and அது வந்து helicoid-ஆ இருக்கலாம் இல்ல scorpioid-ஆ இருக்கலாம். So இந்த picture பார்த்தோம்னா நமக்கு clear-ஆ புரியும். Helicoid and scorpioid தான் இதுல இருக்கக்கூடிய types. ஓகேவா? Okay, so see இதுதான் வந்து helicoid and scorpioid. So helicoid and scorpioid separate-ஆ கூட differences இல்ல 2-3 marksல கேட்கலாம். ஓகேவா? So இது நல்லா படிச்சுக்கணும். So it can be asked in a 2 mark or 3 marks. So difference மாதிரி கேட்கலாம். So the first point என்ன? Axis develops only on one side. ஓகேவா? So axis வந்து ஒரு சைடுல மட்டும் தான் டெவலப் ஆகுது and it forms a coiled structure at least at the earlier development. So அதை விட நமக்கு அந்த first point தான் ரொம்ப முக்கியம். Axis எங்க இருந்து டெவலப் ஆகுது? ஒரே ஒரு சைடு. So அது ரைட் சைடா இருக்கலாம் இல்ல லெஃப்ட் சைடா இருக்கலாம். So இந்த பிக்சர்ல பாருங்க. So இது வந்து the main axis இல்லையா? So main axis இருக்கு. அதனுடைய நமக்கு இப்படி பார்க்கும்போது so இது ரைட் இது லெஃப்ட். ஸோ இங்கே ரைட் சைடில் மட்டும் தான் என்ன ஆயிருக்கு? அந்த பிரான்ச்சஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஸ் டெவலப்ஸ் ஒன்லி ஆன் த ரைட் சைடு இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் அதோட ரைட் சைட்லேருந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து we call it as helicoid cyme. ஓகேவா? ஸோ helicoid which comes under the monochasial cyme. ஸோ சைம்ல helicoidal டைப்ல எப்படி நடக்கும்? ஒரே ஒரு சைடு மட்டும் கண்டினியூஸா அந்த ஆக்சிஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு அந்த ஹெலிகாய்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால we call it as helicoid inflorescence. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கார்பியட். ஸோ ஸ்கார்பியட் அப்படின்னா இட்ஸ் ஜிக்ஸாக்கா இருக்கும். ஸோ போத் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுலையுமே வந்து மாறி மாறி டெவலப் ஆகும். ஸோ போத் ரைட் அண்ட் தி left side. So இதுல பார்த்தோம் அப்படின்னா any one side. So it can be right இல்ல left. Okay, so இது ஒரு சைடு. பட் ஆனா ஸ்கார்பியாய்ட்ல அப்படி கிடையாது. ஜிக்ஸாக்கா வரும். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு இதுல ரைட் சைட்ல வருது, ஒரு இதுல லெஃப்ட் சைட்ல வரும். ஓகேவா? இட் ஆல்டர்னேட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஹீலியோட்ரோபியம் அண்ட் ஹெலிகாய்டுக்கு எக்ஸாம்பிள் சொலனேஷியா ஃபேமிலி. ஸோ எக்ஸாம்பிள் பொட்டாட்டோ. ஸோ பொட்டாட்டோல வந்து ஹெலிகாய்டல் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் பிரசன்ட் இருக்கு. Okay, so next one is simple dichasium. So simple dichasium அப்படிங்கிறது it is also known as biparous. Okay, அப்ப அதுல என்ன ஆகும் அப்படின்னா the central axis. So first point, central axis it ends in a terminal flower. Okay வா? And further growth வந்து எங்கிருந்து வருது? From the 2 lateral buds. So இந்த ரெண்டு lateral budsல இருந்து தான் further growth of the inflorescence axis. Okay வா? So first எப்பவுமே cymose பொறுத்தவரைக்கும் always the main axis ends in the terminal flower. So அதுக்கப்புறம் இதுல growth எங்கிருந்து வருது? From the 2 lateral buds.
and each cymose, அப்போ ஒரு cymose unit அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா it has a 3 flowers. So அந்த 3 flowersல பார்த்தோம் அப்படின்னா அந்த central portionல அந்த central flower எப்பவுமே which is the old flower, ஓகேவா? and which is the true cyme. So இதுதான் வந்து actually true cyme. So true cyme அப்படிங்கிறது என்னது? இந்த simple dichasium தான். So simple dichasium main axis ஒரு flowerல it terminates in a flower, okay. and அதுக்கப்புறம் ரெண்டு lateral buds இருக்கு. So further growth of the plant வந்து இந்த terminal buds like lateral budsல இருந்துதான். and ஒரு cyme அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா so அந்த cyme அப்படிங்கிற inflorescence எடுத்துக்கிட்டோம்னா it has 3 flowers. so central இருக்கிறது தான் oldest flower and the side of the new flowers develop ஆகுது. okay, so இதுக்கு example jasmine. so jasminum plantல so which is the jasmine, okay. so simple dichasium. next compound dichasium. so compound dichasium first and the classification la flow chart la illa, but we have to read the compound dichasium. so இப்போ compound dichasium la பாத்தோம் அப்படினா it has many flowers, okay. so அந்த picture பார்த்தாலே தெரியும் நிறைய flowers present இருக்கு. so the terminal old flower develops the lateral simple dichasial cymes. so dichasial cymes இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? so dichasial cyme அப்படிங்கிறது true cyme அப்படின்னு சொன்னோம். so அதுல என்ன ஆச்சு? அந்த cyme எடுத்துக்கிட்டோம்னா 3 flower present இருக்கு. so இந்த compoundல அதே மாதிரி தான். so centerல terminal flower, so terminal old flower இருக்கு. so which develops the lateral simple dichasium. so ரெண்டு சைடுலயும் simple dichasium present இருக்கு, ஓகேவா? so both the sides simple dichasium is present and each compound dichasium consists of 7 flowers. so already simple dichasiumல நம்ம என்ன பார்த்தோம்? 3 flowers இருக்கு. so இப்ப ரெண்டு சைடுலனா 6 flowers ஆயிடுச்சு. and along with the terminal we have the 7. so நம்பர் பண்ணிடலாமா? so we have 1 2 3. so இது வந்து ஒரு simple dichasium and இந்த சைடுல ஒரு simple dichasium இருக்கு. so 3 3 6 ஆயிடுச்சு and the terminal இருக்கக்கூடியதோட 7. so 7 flowers சேர்ந்து தான் it forms the compound dichasium. and இதுக்கு example வந்து clerodendron, ஓகேவா? and so in the small and a simple dichasium is called the cymule. அப்ப cymule அப்படிங்கிறது it is a simple dichasium of the it is a small simple dichasium, so that we call it as cymule. but which is called the true cyme? that is the simple dichasium. so question la like 1 mark la இது கேட்டா நம்ம கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவோம். simple dichasium that is the true cyme. okay, so the last type another polycacial cyme. so polycacial cyme na another. so the central axis வந்து it ends in a flower and the lateral branches வந்து lateral ஓட axis branches வந்து it is repeated. so in the picture la பாருங்க it is continuously repeated. so example nerium. so nerium அப்படிங்கிறது என்ன? நம்ம அரளி பூச்செடியில வச்சிருக்கோம்ல, so அதுதான் வந்து nerium. so it is an example for the polycacial cyme, ஓகேவா? so cyme அதோட different types நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், okay. so next question, okay. so நம்ம inflorescence la first racemose and cymose பார்த்தாச்சு. next we'll see the mixed inflorescence. so mixed na என்ன சொன்னோம்? ரெண்டுமே combined ன்னு சொல்லியாச்சு இல்லையா? racemose cymose combined and அதுல பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு டைப் இருக்கு. okay, so first point நம்ம அத மென்ஷன் பண்ணோம். so it has both racemose and the cymose, ஓகேவா? and next so pattern of development. okay, so next வந்து types என்ன? we have the irises and இன்னொரு டைப் என்ன அப்படின்னா verticil aster. so thyrosis and the verticil aster. so இதுதான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் mixed inflorescence. so first நம்ம வந்துட்டு thyrosis அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். so thyrosis it is known as raceme of cymes. so raceme cyme ரெண்டும் சேர்ந்து racemes of cymes அப்படின்னு சொல்றோம். so which is called the thyrosis. and இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it has an indefinite central axis, ஓகேவா? which bears the lateral pedicellate cyme. so அப்ப pedicel present இருக்கு. இப்ப sessile அப்படிங்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? அந்த stalk portion வந்து the pedicel absent இருக்குன்னு சொன்னோம். பட் இங்க அப்படி கிடையாது. which has the pedicel. so pedicel plant இருக்கு அப்படின்னா pedicel இருந்து தான் வந்து flowers it started flowering, ஓகேவா? and it can be simple or a compound dichasium, okay. and இதுக்கு example ocimum. so புரிஞ்சுதா? main point it has a pedicellate, lateral pedicellate. so இதுதான் அந்த pedicel. so ஒவ்வொரு flowerமே it arises from the pedicel. so sessile அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு? so the main axis அப்படின்னா flowers direct அப்படி present ஆச்சு. so அத நம்ம சொன்னோம் sessile absence of stalk அப்படின்னு சொன்னோம். அதான் absence of pedicel. பட் இதுல அப்படி இல்ல, it has a pedicel. so lateral எல்லாமே எப்படி இருக்கு? pedicel present இருக்கு and அதுல இருந்து தான் flowers வந்து it is formed, ஓகேவா? so இதுதான் we call it as thyrosis, which is the raceme of cymes. an example ocimum.
ஓகே ஸோ vertical aster. So vertical aster அப்படிங்கிறது main axis bears two opposite lateral sessile signs. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி pedicellated பார்த்தோம். ஸோ இதுல வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் இருக்கு, அதுல ரெண்டு ஆப்போசிட் லேட்ரல் செசைல் சைன். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஆப்போசிட் sessile sign at the axils of the node. ஓகேவா? and each of the branch it produces monocacial scorpioid. So monocacial rhizome பார்த்தோம். ஸோ அதில் அந்த ஸ்கார்பியாய்ட் டைப்ல, ஸோ ஸ்கார்பியாய்ட்னா என்னது, ரெண்டு சைடும் டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் ஸோ இதுல இருந்து வந்து அந்த ஃபிளார்ஸ் எப்படி டெவலப் ஆகுது? சி பேசிக்கா vertical aster அப்படிங்கிறது ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு and which is monocacial scorpioid type. ஓகேவா? ஸோ இதுதான் we call it as vertical aster. ஸோ கம்பைன்ட்னு சொல்லியாச்சு, ரெசிமும் சைமும் கம்பைன்ட்னு சொல்லியாச்சு. ஸோ ரெண்டு ஆப்போசிட் சைட்ல it has a lateral sessile flowers present ஆயிருக்கு and also monocacial scorpioid typeல present ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து vertical aster. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்? Thyrsus பார்த்தோம் and next we saw the vertical aster. Okay, so next question என்ன அப்படின்னா ஒரு flow chart. So mixedக்கும் specialக்கும் ஒரு flow chart. அதாவது mixedனா என்ன, அதோட types and also the special inflorescence. So mixedல we have the Thyrsus and the vertical aster. So நம்ம இப்பதான் discuss பண்ணோம். And next special inflorescenceல பார்த்தோம் அப்படின்னா we have Cyathium, Hypanthodium and Synanthium. ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ்டு வந்து பார்த்தாச்சு. ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ்ல we have Cyathium, Hypanthodium and Synanthium. ஸோ இந்த மூணு டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ரெசிமோசம் சைமோசம் நீங்க கிளியரா படிச்சு முடிச்சுங்க. ஸோ மிக்ஸ்டில் ஈஸியாக தான் இருக்கு, ரெண்டே டைப் தான், தைரசஸ் அண்ட் வெர்டிசல் ஆஸ்டர். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ அதுல வந்து மூணு டைப் இருக்கு. ஸோ அந்த மூணு டைப்பும் நம்ம குயிக்கா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்னது? ஸோ விச் இஸ் it do not show any of the development pattern types. அதாவது ரெசிமோஸ் சைமோஸ் அந்த ரெண்டு பேட்டர்னுமே இல்ல அப்படின்னா it comes under the special type. ஓகேவா? so which is Cyathium. so first Cyathium, and actually இந்த Cyathium ஓட diagram வந்து last year, so May 2022ல they have asked in the, so அந்த இயர்ல 3 மார்க்ல இந்த டயக்ராம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ Cyathium inflorescence it consists of small unisexual flowers. ஓகேவா? So small unisexual flowers and it is covered or enclosed by an involucre. அப்ப involucreனா என்னது? that is the bract. so bract ஓட டைப் தான் வந்து involucre. so involucre என்ன பண்ணும் அப்படின்னா it will cover the whole inflorescence. it covers the whole inflorescence. மெயினா எதுக்கு அப்படின்னா for the protection. so function என்ன? for the protection. so bract ஓட டைப் தான் இது. so இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா so this is the male part. ஓகேவா? so which is androecium. that is the male part. and next in the flower this is the female part இல்ல gynoecium. and so இதுதான் we call it as involucre. okay, so இதுதான் அந்த Cyathium. so examல இதே diagram கேட்டாங்க அப்படின்னா you have to draw the diagram and label the parts. okay, so male flowers எங்க arrange ஆயிருக்கு? it is organized in a scorpioid manner. இப்போ ஸ்கார்பியோய்ட், ஹெலிகாய்ட் ஸ்கார்பியோய்ட். ஸோ ஸ்கார்பியோய்ட் அப்படின்னா zigzag அரேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் ஃபீமேல் ஃபிளவர் வந்து இஸ் யூஸ்வலி சாலிட்டரி அண்ட் இட் இஸ் சென்ட்ரலி லொக்கேட்டட் ஆன் அ லாங் பெடிசல். ஸோ இதுதான் வந்து அந்த சென்ட்ரலி லொக்கேட்டட் ஃபீமேல் ஃபிளவர். ஓகேவா? பட் மேல் ஃபிளவர் ஸோ ஸ்டேமன் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னது? ஸ்டேமன். ஸோ ஸ்டேமன் ஆண்ட்ரிஷியம்ங்கிறது மேல் பார்ட்னு சொல்லியாச்சு விச் ஹாஸ் தி ஸ்டேமன். ஸோ ஸ்டேமன் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸோ ஸ்டேமன் ஹாஸ் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஸோ ஆந்தர்ல போலன் கிரெயின் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போவேன்னா ஆண்ட்ரிஷியம் மேல் பார்ட், ஃபீமேல் பார்ட். ஓகேவா? ஓகே, அண்ட் இந்த மேல் பார்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஸ்டேமன். ஸோ நம்ம இப்போ தான் சொன்னோம் ஸ்டேமன். அண்ட் ஃபீமேல் பார்ட் வி கால் இட் அஸ் பிஸ்டில்.
ஓகேவா? அண்ட் சயாத்தியம் வந்து இட் கேன் பி ஆக்டினோமார்பிக். ஸோ இப்போ ஆக்டினோமார்பிக்னா என்ன? ஆர் ஜைகோமார்பிக். ஸோ பேசிக்கலி ஆக்டினோமார்பிக் அண்ட் ஜைகோமார்பிக் அப்படிங்கிறது என்னன்னா அந்த நம்ம சிமெட்ரிக்கலாக பார்ப்போம். ஆக்டினோமார்பிக்னா நம்ம எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும், லைக் என்ன நம்ம ரேடியலாகவும் கட் பண்ணாலும் சரி, ஸோ ஒரு ஆங்கிள், ஸோ சிம்பிளாக ஒரு ஆங்கிளில் கட் பண்ணாலும் சரி, லைக் எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும் இட் வில் பி ஈக்குவல் அப்படின்னா we call it as actinomorphic. That is the flower can be bisected into any types. ஓகேவா? whereas ஜைகோமார்பிக் அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆங்கிளில் மட்டும் தான் நம்மளால we can இந்த சிமெட்ரி வந்து ஒரே ஒரு லைன்ல ஒரு பிளேன்ல மட்டும் தான் இருக்கும். So that is called as zygomorphic. So example வந்து for the zygomorphic we have Pedilanthus, whereas actinomorphic we have the Euphorbia. ஓகேவா? and nectar எங்க present இருக்கு? It is in the involucre. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சயாத்தியம். ஸோ சயாத்தியம்க்கு டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன? ஹைபாந்தோடியம். ஸோ ஹைபாந்தோடியம் வந்து இதோடைய ரிசெப்டக்கிள். ஸோ ரிசெப்டக்கிள் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் தி தலாமஸ். ஸோ தலாமஸ் ஆர் ரிசெப்டக்கிள். ஓகே, இது வந்து இட் இஸ் ஆஃப் குளோபோ ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்காது, ஜஸ்ட் ஃபார் யர் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த குளோபோ ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம். அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃபிளார்ஸ் ப்ரெசென்ட் ஆன் தி இன்னர் வால்ஸ். ஸோ அந்த என்ன எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அண்ட் தட் இஸ் அ ஸ்மால் ஓப்பனிங் கால்ட் ஆஸ்டியோல்ஸ். இதுதான் அந்த ஆஸ்டியோல். அண்ட் இட் இஸ் கவர்ட் பை அ சீரீஸ் ஆஃப் பிராக்ட். ஸோ நிறைய பிராக்ட்னால கவர் ஆயிருக்கு. அண்ட் மேல் ஃபிளார்ஸ் ஆர் ப்ரெசென்ட் நியர் த ஆஸ்டியோல். அண்ட் ஃபீமேல் அண்ட் த நியூட்ரல் ஃபிளார்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த மிக்ஸ்ட் மேனர். ஓகேவா? ஸோ நம்ம அதை ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மேல் ஃபிளார் எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு? நியர் த ஓப்பனிங்ஸ். இந்த ஓப்பனிங் கிட்ட இருக்கிறது மேல் ஃபிளார்ஸ். ஓகே, ஸோ இப்போ மேல் ஃபிளார்னா என்னது? விச் ஹேஸ் தி ஸ்டேமன். ஸோ நிறைய ஸ்டேமன் ப்ரெசென்ட் இருக்கு. அண்ட் இன்னர் பார்த்தோம் அப்படின்னா we have the ஃபீமேல் ஃபிளார். ஃபீமேல் ஃபிளாரும் அந்த நியூட்ரல் அப்படிங்கிறது ஸ்டெரைல். ஸோ ஃபீமேல் ஃபிளார்லேயே ரெண்டு டைப் இருக்கும். நார்மலான ஒரு ஃபீமேல் ஃபிளார் அண்ட் ஆல்சோ ஸ்டெரைல். ஸோ அதான் we call it as ஆக்சுவலி இங்கே நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் ஆல்டர்னேட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்து அந்த ஃபீமேல் ஃபிளார் அப்படின்னா ஸோ அதோட இந்த நியூட்ரல் இல்ல ஸ்டெரைல் ஃபார் ஆல்டர்னேட்டா பிரசன்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைபாந்தோடியம் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேவா? அண்ட் இட் இஸ் யூஸ்வலி சீன் இன் த ஃபைக்கஸ் ஸ்பீஷிஸ். ஸோ ஃபைக்கஸ் ஸ்பீஷிஸ் என்னென்ன? ஸோ விச் இன்க்ளூட்ஸ் பேனியன், ஃபிக் இருக்கு, அத்திப்பழம் அண்ட் ஆல்சோ த பீப்பல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹைபாந்தோடியம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சினாந்தியம். ஸோ சினாந்தியம் அப்படிங்கிறது இஸ் சர்க்குலர் டிஸ்க் லைக் ஃப்ரெஷ்லி ஓப்பன் ரிசெப்டக்கிள். ஸோ இதில் வந்து ஓப்பன் ஆன ரிசெப்டக்கிள். தலாமஸ் வந்து எப்படி இருக்கு? இட் இஸ் ஓப்பன் டைப் which bears the pistillate flowers. So pistillate flowers, pistil மட்டும் தான் present ஆயிருக்கு at the center and staminate flowers at the periphery. And we have the example Dostenia. So example என்ன? Dostenia. So இதுதான் வந்து Sinanthium. So என்னென்ன பார்த்திருக்கோம்? Sayathium, Hypanthodium and the Sinanthium. Okay. So next question, so explain the floral symmetry. So நம்ம இப்பதான் actinomorphic and zygomorphic னு சொன்னோம்னே. So அதோட detailed version நம்ம பார்ப்போம். So first we have the actinomorphic, which is also known as radial or polysymmetric. Okay va? So appo eppadi irukum and the flower? So it shows a two mirror images when cut at any plane. So endha plane la nama cut pannalum it shows two mirror images or the radius through the center. So normally 3 or more planes. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா 2 பிளேனை தவிர இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்டினோமார்பிக் அப்படின்னா மோர் தென் 2 பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அண்ட் இட்ஸ் யூஸ்வலி சீன் இன் த ஃப்ளவர்ஸ் லைக் ஹைபிஸ்கஸ் அண்ட் தி டட்டோரா. ஸோ அதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 2 பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ அதுதான் we call it as ஆக்டினோமார்பிக் இல்லை ரேடியல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அண்ட் வேற ஜைகோமார்பிக் இல்லை பைலேட்ரல். இப்போ பைலேட்ரல்னா என்னது? only 2 equal halves மட்டும் தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். இல்ல மோனோசிமெட்ரின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? and it can efficiently transfer pollen grains to the visiting pollinators. An example payasam. So payasam என்னது? pea plant and have the bean variety. So இதுலலாம் அந்த flowers எப்படி இருக்கு? they are zygomorphic. Okay, so next asymmetric. So asymmetric அப்படின்னா நம்மளால we cannot divide it into any plane. So now the flowers lack any plane of symmetry and cannot be divided into equal halves.
ஸோ அதோட ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு it all will be twisted. நம்மளால ஆக்சுவலாக we cannot divide in any plane. So example Canna indica. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 3 types of symmetry. So first one actinomorphic இல்ல radial. ஓகேவா? ஸோ அப்போ எந்த பிளேன்ல வேணா நம்மளால கட் பண்ண முடியும். It will give a mirror image. Whereas next zygomorphicல என்னது ஒரு it can be divided into only 2 equal halves. அதாவது ஒரே ஒரு symmetrical plane மட்டும்தான் it can be divided. Whereas asymmetry அப்படின்னா we cannot divide in any plane. ஓகேவா? Okay, so next ஒரு simple question that is define lodicule. So lodicule அப்படிங்கிறது என்ன அப்படின்னா reduced scale like perianth in the members of Poaceae. So Poaceae என்னென்னலாம் இருக்கும், which includes like grasses and even like bamboo எல்லாமே it is a type of grass தான் இல்லையா? So இது எல்லாமே it comes under the Poaceae. And so perianth என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? So perianth அப்படிங்கிறது என்ன? It is the undifferentiated calyx and corolla. Okay, so அதோட individual unit தான் we call it as sepals. So நம்ம எப்படி வந்து sepals, petals, like sepals together it forms the calyx and petals together it forms the corolla. அதே மாதிரி perianthோட single unit individual unit நம்ம என்ன சொல்லுவோம், tepals ன்னு சொல்லுவோம். Okay. Okay, so next we have the estivation. Okay, so estivation எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான questions. இதெல்லாம் வந்து 5 mark questions. ஓகேவா? So estivation first படிச்சணும். So இப்போ estivation என்ன அப்படின்னா basically it is the arrangement of sepals இல்ல petals in a flower bud. அதுதான் we call it as estivation. So estivation ஒரு flower இருக்கு. So அந்த flowerல அந்த buds அந்த sepalsum petalsum எப்படி arrange ஆயிருக்கு அதை வச்சு நம்ம classify பண்ண போறோம். ஓகேவா? So first type. Okay, so the first one we have the valvate. So valvate அப்படின்னா என்னன்னா the margins of the sepals இல்ல petals வந்து it do not overlap. There is no overlapping of petals. See, so இதுதான் அந்த valvate type. So எப்படி இருக்கு அந்த sepal petal எப்படி இருக்கு? sepal இல்ல petal ஏதோ ஒன்று. So அதாவது இது ஒரு sepal அப்படின்னா so இதை நான் ரஃபாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் there is no overlapping இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா we call it as valvate type and it is usually seen in the Malvaceae and Calotrophes and Anonas. இந்த மாதிரி plants இந்த மாதிரி flowers பார்த்தோம் அப்படின்னா we'll see என்ன type of estivation, that is the valvate estivation. So valvate estivation அப்படின்னா என்னது, the sepals or petals ரெண்டுமே வந்து it will not fuse. ஓகேவா? separate அதாவது just meet them பண்ணுது, there is no connection. ஓகேவா? And next twisted இல்ல convolute. So twisted இல்ல convolute or contorted. So twisted ஞாபகம் வச்சுக்கோங்க. So which is one margin of the each petal or sepal overlap on the other petal. அதாவது ஒரு சைடுல மட்டும் overlapping இருக்கு. So இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா see இந்த போர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா so இந்த செப்பலோட ஒரு பார்ட் எப்படி இருக்கு, it is outside. Whereas இன்னொரு மார்ஜின்ல பார்த்தோம் அப்படின்னா it is inside. So for example ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த பிக்சர்ல பார்க்குறோம். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்ஷன்ல பாருங்க, ஸோ அந்த மார்ஜின் எப்படி இருக்கு, இட் இஸ் அவுட் சைட் இல்லையா? இட் இஸ் அவுட் சைட். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்சைட். ஸோ அந்த போர்ஷன் அந்த எண்ட் போர்ஷன் எப்படி இருக்கு, இட் இஸ் இன்சைட். ஒரு மார்ஜின் மட்டும் இட் இஸ் இன்சைட். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா we call it as twisted. ஸோ ட்விஸ்டர்ல ஒரு மார்ஜின் இன்சைட் இருக்கும் அண்ட் இன்னொரு மார்ஜின் வெளியே இருக்கும். ஸோ அதுதான் we call it as twist. ஸோ இதுதான் அந்த ட்விஸ்ட், ஒன் இன் ஒன் அவுட். Okay, so twisted பார்த்தாச்சு and also the valvate. So next we have imbricate. So third one என்ன அப்படின்னா we have the imbricate. So imbricateல என்ன அப்படின்னா the sepals and petals are irregularly overlapping. எப்படி இருக்கும் அப்படின்னா irregular-ஆ இருக்கும். That is one member of the whorl is exterior and one interior and rest வந்துட்டு having one margin exterior and other interior. See ஒரு member totally outside இருக்கு
ஸோ டோட்டலி எக்ஸ்டீரியர், ரெண்டு மார்ஜினுமே வெளியே இருக்கு. அண்ட் இன்னொரு செப்பல் பெட்டல் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி இன்சைட் இருக்கு. சரியா? ஸோ ஒன் டோட்டலி இன்டீரியர் அண்ட் ஒன் டோட்டலி எக்ஸ்டீரியர். அந்த ரிமைனிங் 3 என்ன பண்ணுது? ஸோ அதுல வந்து ஆல்டர்னேட்டா இருக்கு, 1 in and 1 out அப்படி. ஸோ இந்த பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஸோ இம்ப்ரிகேட்ல பாருங்க. ஸோ தெரியுதா? ஸோ இப்போ இதுல பாருங்க. ஸோ இந்த செப்பல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டு மார்ஜினுமே இட் இஸ் இன்சைட் இல்லையா? ஓகே. அண்ட் இதுல பாருங்க ரெண்டு மார்ஜினுமே இட் இஸ் அவுட் சைட். ஸோ அவுட் சைட்னா வெளியே இருக்கு. இங்க வந்து ஃபியூஸா லைக் ட்விஸ்ட் ஆகிருக்கு மித்ததெல்லாம். இப்போ இந்த ரிமைனிங் 3 எல்லாம் எப்படி இருக்கு? ஸோ இதுல 1 in இருக்கு அண்ட் 1 out இருக்கு. ஸோ இது இன்சைட், இது அவுட் சைட். ஓகேவா? ஸோ டோட்டலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஸோ இது வந்து டோட்டலி எக்ஸ்டீரியர் இல்லையா? சாரி டோட்டலா இன்சைட்ல இருக்கு. ரெண்டு மார்ஜினுமே இன்சைட்ல இருக்கு. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மார்ஜினுமே வெளியே அவுட் சைட், இட் இஸ் எக்ஸ்டீரியர். அண்ட் ரிமைனிங் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்ஜின் உள்ள இருக்கு, ஒரு மார்ஜின் வெளியே இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா we call it as imbricate type. ஓகேவா? ஸோ imbricateனா புரிஞ்சிருச்சு இல்லையா? Sepals or petals, one totally exterior and one totally interior, and remaining 3ல one interior, one exterior. So அப்படி அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as என்ன டைப்? இம்ப்ரிகேட் டைப். ஓகேவா? அண்ட் ஆக்சுவலி இந்த இம்ப்ரிகேட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதுல வர கிளாசிஃபிகேஷன் தான் இந்த வெக்ஸிலரியும் அண்ட் குவின்குவின்ஷியலும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவின்குவின்ஷியல்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் இம்ப்ரிகேட் தான் விச் இஸ் 2 petals are external. ஸோ ரெண்டு பெட்டல் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கு அண்ட் 2 internal. ஸோ இப்போ இங்க எப்படி இருக்கு? குவின்குவின்ஷியல்ல ரெண்டு எக்ஸ்டர்னலா இருக்கு அண்ட் ரெண்டு இன்டர்னலா இருக்கு. நம்ம இம்ப்ரிகேட்ல பார்த்ததுல எப்படி இருந்துச்சு? 1 internal and 1 external இருந்துச்சு. பட் இதுல வந்து ரெண்டு எக்ஸ்டர்னல் அண்ட் ரெண்டு இன்டர்னல். அண்ட் இதுல ஒரு பெட்டல்ல வித் 1 margin internal and the other margin external. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இம்ப்ரிகேட்ல எப்படி இருந்துச்சு? ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு இன்டீரியர், 1ல இருந்து போகலாம். ஸோ 1 exterior and 1 interior and remaining alternate இருந்துச்சு. ஸோ இது இம்ப்ரிகேட் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து குவின்குவின்ஷியல்ல வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் 2. ஸோ 2 internal 2 external. ஓகேவா? அண்ட் இன்னொன்னுல வந்து ஒரு மார்ஜின் இன்டர்னலா இருக்கும், இன்னொரு மார்ஜின். ஸோ அதே மாதிரியே தான் இதுவும், ஒரு மார்ஜின் இன்டர்னல் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்டர்னல். ஸோ இதுதான் வந்து குவின்குவின்ஷியல். ஓகே. ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி. Next, last one we have the vexillary. So vexillary என்ன அப்படின்னா large posterior petal. It overlaps both the margins of the lateral petal. So இதுதான் வந்து vexillary. So இது வந்து அந்த large posterior. ஓகேவா? So it is overlapping the 2 other petals. ஓகேவா? So lateral petals, other margin overlap the anterior petals. So remaining எல்லாமே it is overlap. So இதுதான் we call it as vexillary. And இதுக்கு example peas and the beans variety. ஓகேவா? So 5 types of estivation இருக்கு. So first one நம்ம என்ன பார்த்தோம்? We saw the valvate. So valvateல எப்படி present ஆயிருந்துச்சு? எதுவுமே இல்லை. So sepals and petals they will not join. So ரெண்டுமே வந்து just அந்த பாயிண்ட்ல மீட் மட்டும் தான் பண்ணது. There is no connection. And next twisterல பார்த்தோம் அப்படின்னா 1 in 1 out அப்படி இருந்துச்சு இல்லையா? And next imbricate. So imbricateல நம்ம 1ல இருந்து போனோம். ஒரு எக்ஸ்டீரியர் இருந்துச்சு, ஒரு டோட்டல் பெட்டல் இல்ல செப்பல் எக்ஸ்டீரியரா இருந்துச்சு, இன்னொன்னு இன்டீரியரா இருந்துச்சு, அண்ட் ரிமைனிங் வந்து ஆல்டர்னேட்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த லெவல் போனோம். அப்ப அது என்னது? குவின்குவின்ஷியல். ஸோ குவின்குவின்ஷியல்ல எப்படி இருந்துச்சு? 2 exterior and 2 internal அண்ட் இன்னொன்னு வந்து 1 margin inside outல present ஆயிருச்சு. ஸோ இந்த நாளும் புரிஞ்சிருச்சா? And next we have the vexillary. So vexillary-ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு போஸ்டீரியர் இதுல எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஓகேவா? So that we call it as vexillary. And இதுக்கு எக்ஸாம்பிள் peas and the bean variety. ஓகேவா? So that different types of estivation. Okay. So next anther attachment. Okay. So anther. So இது anther எங்க இருக்கு? So stamen which is the male reproductive part. So நம்ம எப்பவுமே அதை மறக்க கூடாது. male reproductive partல. So which is the male reproductive part? That is the stamen. So stamen ஓட ரெண்டு பார்ட் தான் என்னது? anther and the filament. So see. So இதுதான் வந்து so together we call it as stamen. ஓகேவா? So இதுதான் அந்த anther and this is the
filament. ஓகேவா? ஸோ இதுதான் anther and the filament. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆந்தர் ஃபிலமெண்ட் எப்படி அட்டாச் ஆயிருக்கு, ஸோ ஃபிலமெண்ட் எந்த பார்ட் ஆஃப் ஆந்தரோட அட்டாச் ஆயிருக்கு அதை பொறுத்து தான் இந்த கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ டார்சல் அண்ட் வென்ட்ரல் பார்ப்போம். ஸோ டார்சல் சைடு நான் ரஃபாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் டார்சல் அண்ட் வென்ட்ரல். ஸோ இப்போ டார்சல் அப்படின்னா ஸோ நம்ம பார்க்கறக்கு அந்த அவுட்டர், ஸோ இப்படி தான் இருக்கும் டார்சல். தட் இஸ் வென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஆந்தர் ஃபிலமெண்ட் எப்படி அட்டாச் ஆயிருக்கு, ஸோ அந்த வியூ தான் வி கால் இட் அஸ் வென்ட்ரல் சைடு. ஸோ டார்சல் சைடு எப்படி இருக்கு, வென்ட்ரல் சைடு எப்படி இருக்குன்னு புரிஞ்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசி ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ பேசி ஃபிக்ஸ்ட்னா என்னது, பேஸ் ஆஃப் த ஆந்தர் இஸ் அட்டாச்டு டு த tip of the filament. So இதுதான் அந்த portion. So base of the anther. So anther-ஓட base it is attached to the tip of the filament. So அப்படி fix ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as basi fixed. And next type என்ன, dorsi fixed. அப்ப dorsi fixed னா என்னது, apex of the filament. So இதுதான் அந்த apex of the filament. It is attached to the dorsal side of the and அதாவது இந்த front side மாதிரி. So dorsal side ஓட attach ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as dorsi fixed. Example it is seen in case of hibiscus. Whereas basi fixed in case of datura. And versatile அப்படின்னா so filament is attached to the anther at the midpoint. ஓகேவா? ஸோ அதாவது anther எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மிட் பாயிண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா so midpointல attach ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as versatile. And next we have the adnate. So adnate அப்படின்னா filament is continued from the base to the apex of the anther. அதாவது பேஸ்ல இருந்து apex வரலும் continue ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as adnate type of attachment. ஓகேவா? So அது it is seen in Nilambo. ஓகேவா? So and versatile is seen in case of grasses. ஸோ இதுதான் வந்து மெயின் டைப்ஸ் ஆஃப் அதாவது அட்டாச்மெண்ட். ஆந்தர் வந்து எப்படி ஃபிலமெண்டோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அப்போகார்பஸ் அண்ட் சின்கார்பஸ். அண்ட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி அப்போ அண்ட் சின், ஸோ இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இதுல வரும். ஸோ அப்போ பெட்டாலஸ் என்ன, லைக் சின்கார்பஸ்னா என்ன, அப்போகார்பஸ் சின்கார்பஸ் மாதிரி நிறைய அப்போ பெட்டாலஸ் அண்ட் சின் பெட்டாலஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ இப்போ அப்போ அப்படின்னாலே இட் இஸ் ஃப்ரீ. ஓகேவா? ஓகே, சின் அப்படின்னா சிங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஃபியூஸ்ட். ஸோ தட் மறக்க கூடாது. அப்போ அண்ட் சின், சின் அப்படின்னா சிங்க், அப்படி ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அப்போ கார்பஸ் அப்படின்னா என்னது, கார்பஸ்னா இட் இஸ் மீனிங் த கார்பல்ஸ். ஸோ கார்பல் அண்ட் பிஸ்டில் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். சி பிஸ்டில் விச் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா? அண்ட் கார்பல்ஸ், நிறைய கார்பல்ஸ், ஒன் ஆர் மோர் இல்ல மெனி கார்பல்ஸ் டுகெதர் வி கால் இட் அஸ் பிஸ்டில். ஓகேவா? ஸோ கார்பல், பிஸ்டில், கைனீஷியம் எல்லாமே ஒன்று தான். கைனீஷியம் ஒரு பிஸ்டில்னு சொல்லலாம். ஸோ பிஸ்டிலோட பார்ட்ஸ் என்னன்னா we have the stigma, style and ovary இல்லையா? So carpels, நிறைய carpels இல்ல single carpel together we call it as pistil. So which is the part of gynoecium. Okay, so apocarpus. So apocarpus na enadhu ஒரு pistil. It contains 2 or more distinct carpels. So நம்ம அதே சொன்னதான், carpels 2 இல்ல 3 carpels present இருக்கும். So அப்படினா we call it as apocarpus. Example anonos. இந்த பிக்சர்ல பாருங்க செப்பரேட்டா இருக்கு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் சின்கார்பஸ் அப்படின்னா it will be fused இல்லையா? So pistil consists of 2 or more carpels which are connate. So example it is seen in case of citrus, tomatolas. அதாவது இங்க பாருங்க ஒரே ஒரு locule present ஆயிருக்கு and அந்த locule குள்ள 3 carpel present ஆயிருக்கு. So இதுதான் we call it as syncarpus and apocarpus தனித்தனியா இருக்கு இல்லையா? So இதுதான் apocarpus and syncarpus. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாசன்டேஷன். ஸோ ஈஸ்டிவேஷன் எப்படி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கோ அதே மாதிரி தான் பிளாசன்டேஷனும். ஸோ பிளாசன்டேஷனும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ பிளாசன்டேஷன்னா என்ன? இட் இஸ் அ மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாசண்டா inside the ovary. So see fruit இருக்கு இல்லையா? So fruitல we have the whole ovary, ovule இருக்கும், ovary இருக்கு and ovary குள்ள என்ன present இருக்கும், ovules present இருக்கும். அந்த ovule எப்படி டெவலப் ஆகுது, எந்த பார்ட்ல இருந்து வருது, அதாவது we call it as placenta. So இப்போ இந்த பிக்சர்லயே நமக்கு தெரியும். So placentation different types இருக்கு. So அதுல first one marginal. So marginal placentation அப்படின்னா என்னன்னா, it is within the placentae along the margin of the unicarpellate ovary. Unicarpellate அப்படின்னா ஒரே ஒரு கார்பல் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் இட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபேபேஷி. See, this is the pea plant. So அதாவது
நம்ம அந்த பாட்ஸ் பீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை விரிக்கும் போதே, அதாவது உருக்கி பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த சீட்ஸ் எல்லாம் அந்த சென்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இதுல இருக்கிறது இல்லையா, இதுதான் அந்த மார்ஜின். ஓகேவா? ஸோ அந்த மார்ஜின்ல இருந்து அந்த சீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கனெக்டிங் போர்ஷனை தான் we call it as placenta. ஸோ இதுதான் அந்த மார்ஜின். ஸோ ஜஸ்ட் நான் எலாங்கேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படிதான் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த எலாங்கேட்டான இந்த போர்ஷனை தான் we call it as placenta from where the ovule arises. ஸோ சரியா? ஸோ இதுதான் we call it as placenta. சரியா? ஸோ அந்த placenta எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அதுதான் நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன்ல பார்க்க போறோம். So first one, marginal, and marginal it is seen in the case of Fabaceae. So which is along the placenta எங்க present இருக்கு, along the marginல present இருக்கு. So first one marginal அப்படின்னா placenta marginல இருக்கு. ஓகேவா? Next one. Next is superficial. So superficial it is seen in the case of, so ovule எங்கிருந்து அரைஸ் ஆகுது, from the surface of the septa. So septa அப்படிங்கிறது இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளியரா இல்லை. ஸோ நிறைய செப்டாஸ் இருக்கு அண்ட் ஓவியல்ஸ் வந்து இட் இஸ் லைக் ரேண்டம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த செப்டாஸ். ஓகேவா? ஸோ இப்படி நிறைய ஓவியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் seen in case of Nymphaceae. ஸோ Nymphaceae என்னது, வாட்டர் லில்லி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேட்டகரி. ஸோ சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னா அந்த ஓவியூல்ஸ் எல்லாம் இட் வில் பி ரேண்டம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ பிளசண்டா வந்து சுத்தி இருக்கு. ஓகே. And next one வந்து free central. So free central பார்த்தோம் அப்படின்னா இங்க placenta is along the column in a compound ovary without septa. See இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, ஸோ ஒரு பில்லர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. அண்ட் அதுல இருந்து தான் these ovules arise. ஸோ இந்த placenta எப்படி இருக்கு, ஒரு பில்லர் மாதிரி ஸ்ட்ரக்சர் சென்டர்ல பிரசன்டா இருக்கு. ஸோ அதான் we call it as free central type. And it is seen in case of main prime rose. ஞாபகம் வச்சுக்கோங்க. So free central in case of prime rose. Next one another axile. So axile it is seen in case of, so mostly வந்து எல்லா citrus plants வந்து இந்த type of placenta தான் present இருக்கும். So placenta எங்கிருந்து arise ஆகுது, from the column in a compound ovary. ஓகேவா? with the septa. So இதுதான் so it arises from the compound ovary and usually it is seen in case of hibiscus or even in the lemon, tomato. இதெல்லாம் என்ன type of placentation இருக்கு, that is the axile placentation. And next one வந்து parietal. And parietal நாளே best example cucumber. And actually cucumberல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து சென்டர்ல இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. பிளசண்டா கார்னர்ல தான், பெரிஃபரியில தான் இருக்கும். பட் இட் வில் க்ரோ டுவர்ட்ஸ் த சென்டர். அண்ட் அது அங்க சீட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கனால அந்த பிளசண்டா எப்படி இருக்கு, எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சென்டர்ல. பட் சென்டர்ல கிடையாது. ஸோ குக்கும்பருக்கு நம்ம மாத்தி எழுதிருக்க கூடாது. ஸோ குக்கும்பர்ல வந்து அந்த பிளசண்டா கார்னர்ல இருந்து சென்டர்ல டெவலப் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் அந்த பிளசண்டானா இப்படி இருக்கும். ஸோ சீட்ஸ் வந்து சென்டர்ல ப்ரெசென்டா இருக்கும். இந்த பிளசண்டா அப்படி எலாங்கேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ அதனாலதான் we call it as parietal type. and இதுக்கான எக்ஸாம்பிள் குக்கும்பர். ஓகே. ஸோ அதுதான் பிளசண்டா வந்து ஓவரியோட வால்ஸ் ஆர் அப்பான் இம்ப்ரூவிங் partition of a unilocular compound ovary. So இதுதான் சென்டர்ல தான் அந்த சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து parietal type. and parietal type எக்ஸாம்பிள் cucumber. And next we have the basal. So basal அப்படின்னா என்னது, it is present on the base of the ovary. So ஓவரியோட பேஸ்ல present ஆயிருந்துச்சுன்னா நம்ம basalனு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் in case of sunflower. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோரல் ஃபார்ம்லாவை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ எப்படி வந்து அந்த ஃபார்ம்ல எழுதணும் அண்ட் வாட் ஆர் த ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் BR அப்படின்னா வாட் இஸ் இட், பிராக்டியேட், அதாவது பிராக்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் EBR அப்படின்னா பிராக்டியேட், அதாவது பிராக்ட் வந்து ஆப்சென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிராக்ட் அப்படின்னா என்னது, இட் இஸ் சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் அ மாடிஃபைட் லீஃப் தான். ஸோ இங்க வந்து பிராக்ட் வந்து இட் இஸ் ஆப்சென்ட். So bracteole present ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as bracteolate. and if it is absent அப்படின்னா we call it as ebracteolate. ஓகேவா? so bracteolate அப்படிங்கிறது bract இருக்குன்னா அதுக்கு மேல ஒரு சின்ன bract மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதான் we call it as bracteolate. and next actinomorphic. so actinomorphic நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இதில் பார்த்தோம் சிமெட்ரியில. ஸோ அந்த சிமெட்ரி, ஸோ அதாவது எனி பிளேன். And next we have the zygomorphic. So zygomorphic na enadhu,
ஒரே ஒரு பிளேன்ல மட்டும் தான் நம்மளால கட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இட் will have only 2 halves. ஸோ அதான் we call it as zygomorphic. And staminate அப்படின்னா என்னது? மேல் ஃபிளாஸ் ஆஃப் ஸ்டாமன் லைக் ஸ்டேமன் மட்டும் இருக்கு அப்படின்னா. பிஸ்டிலேட் அப்படின்னா only pistil female reproductive part is present. And bisexual both male and female flowers ரெண்டுமே present இருக்கு, parts ரெண்டுமே present இருக்கு ஒரு ஃபிளார்லனா bisexualனு சொல்லும். ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? will add both மேல ஒரு ஏரோ மார்க்கும் கீழே கிராஸுமே போட்டுப்போம் பிளஸ். And next K அப்படிங்கிறது is the calyx. Okay, so calyx will mention with K. And இப்போ suppose K5 அப்படின்னா என்னது? 5 sepals இருக்கு. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? sepals together it fused to form the calyx இல்லையா? ஸோ இப்போ 5 sepals அப்படின்னு நம்ம எப்படி எழுதுறோம்? Kன்னு போட்டு கீழே 5 எழுதணும். And aposepalous அப்படின்னா என்னது? நம்ம இப்பதான் சொன்னோம் அப்போ அப்படின்னாலே it is free. ஓகேவா? ஸோ K5 அப்படி இப்படி நம்ம டைரக்டா எழுதியிருக்கோம்னா செப்பல்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். that is bracket போட்டோம் அப்படின்னா that is fused ன்னு அர்த்தம், which is called the syncephalous. okay, and next we have the corolla. so corollaக்கும் அதே மாதிரி தான் C5. so 5 petals இருக்கு. and apopetalous synpetalous. அப்போ அது எப்படி ஃபியூஸ் ஆயிருக்கா இல்ல வந்து ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு அந்த பிராக்கெட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். and அந்த corollaல வந்து bilabiata இருக்கு, that is with the upper 2 lobes அப்படின்னா அதை வந்து நம்ம 2+3 அந்த பிராக்கெட்லயே 2+3 அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப டீப்பா நம்ம போவேன்னா ஜஸ்ட் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து we have the A அப்படின்னா என்னது? androecium. ஸோ androecium அப்படிங்கிறது என்னது? which is the male reproductive part, so which has the stamen இல்லையா? ஸோ இப்போ stamen 3 stamen இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? A போட்டு கீழே we have to write 3. so which is free type. so இதுவே வந்து stamen fuse ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம bracketல எழுதுவோம். so அதே மாதிரி தான் 2+2 அப்படின்னா stamen அதுல 2 walls ஆயிரு, that is didynamous. அதாவது ரெண்டு மட்டும் stamen 2 walls it has, that is didynamous. and each wall பார்த்தோம் அப்படின்னா 2 stamens free. so அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? so next வந்துட்டு epipetalous, which is represented by an arc. so epipetalous என்ன அப்படின்னா இந்த stamen இருக்கு இல்லையா? stamen will be fused with the like tepals ஓடலாம் fuse ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as epipetalous. so that is C and A. so the C அப்படிங்கிறது which is the corolla, this is the androecium. so இந்த ரெண்டும் fuse ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த arc மாதிரி represent பண்ணுவோம். and next வந்து A⁻0 இது. so அப்படின்னா we call it as staminode, அதாவது sterile stamen, so which it doesn't produce anything, so அதான் we call it as sterile. and gynoecium இல்ல pistil G2 அப்படின்னா carpus, that is 2 which is free அப்படின்னா என்னது? apocarpus. and next we have so G and கீழே வந்து 3 இருக்கு, and bracketல இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு? carpus தான். so carpus எப்படி இருக்கு? it is fused at the syncarpus. and we have the G to the base 0 அப்படின்னா it represents the pistillode, that is sterile carpel. and superior ovary inferior ovary அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா so G which is the gynoecium gene போட்டுட்டு and அதுல வந்து கீழே வந்து நம்ம ஒரு டேஷ் போட்டிருக்கோம் அப்படின்னா which is the superior. so மறந்து மேலே போட்டுறக்கூடாது. G superior ovary அப்படின்னா நம்ம Gக்கு கீழே ஒரு டேஷ் போட்டிருக்கணும். ஓகே? and next inferior ovary-னா just G மட்டும் நம்ம போட்டா போதும். and next semi inferior அப்படின்னா you should mention G with the minus, like G போட்டு ஒரு மைனஸ் மட்டும் போடணும். and next பார்த்தோம் அப்படின்னா like இப்போ ஒரு சிலர்ல பார்த்தோம்னா ஸ்டேமென்ல நிறைய ஸ்டேமென் பிரசன்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? with the infinite mark. ஸோ அதுதான் infinite நிறைய பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனஸஸோட ஃப்ளோரல் ஃபார்முலா இருக்கு, ஆல்சோ அந்த ஃப்ளோரல் டயக்ராம் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டாட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அது என்னது? அது கண்டிப்பாக ஃப்ளோரல் டயக்ராம் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக மார்க் பண்ணிருக்கணும். ஸோ அது இல்லைன்னா ஹோல் டயக்ராமே மார்க் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த டாட் அப்படிங்கிறது என்னது? which is the mother axis. So mother axis எங்க இருக்கோ which represents the posterior side. ஓகேவா? அப்ப அதுக்கு opposite side என்னவா இருக்கும்? So இது வந்து anterior side இருக்கும். So mother axis mark பண்ணும் which represents the posterior side. ஓகேவா? Okay, so இப்போ இதுல இருக்க structures நம்ம அப்படியே லேபிள் பண்ணிட்டு வரலாமா? So இப்போ இது என்ன? So which is sepals. So sepals எப்பவுமே அந்த sharp tip வர மாதிரி நம்ம எழுதுவோம். ஓகேவா? So இப்போ இதுல எத்தனை sepals இருக்கு? 5 sepals. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த செப்பல்ஸ் எப்படி இருக்கு? இதுல ஃபியூஸா இருக்கா, இது ஃப்ரீயா இருக்கா? ஸோ இங்க வந்து ஏதோ மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மார்க் என்னது?
ஸோ அப்படின்னா செப்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மதர் ஆக்சிஸ் பார்த்தாச்சு அண்ட் செப்பல்ஸ் விச் ஹாஸ் த ஷார்ப் டிப் இருக்கும் அண்ட் அது எப்படி இருக்கு ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ செப்பல்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ செப்பல்ஸ் முடிஞ்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரக்சர் தான் என்னது, தீஸ் ஆர் த பெட்டல்ஸ். ஓகே அண்ட் பெட்டல்ஸ் என்ன டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல பாருங்க மார்ஜின் எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு, 1 in and 1 out. ஸோ அதே மாதிரி தான் இருக்கு, 1 in and 1 out, 1 in 1 out. அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன். ஸோ நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we call it as twisted estivation. ஓகேவா. ஸோ ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன லேயர் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா எபிகேலிக்ஸ். ஒரு சில இதுல மட்டும் எக்ஸ்ட்ரா கேலிக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் இருக்கும் which is called as epicalyx and usually it will be 7 in number. ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ which is epicalyx and அது 7 இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ சென்டர் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ சென்டர்ல இருக்கிறது என்னது, which is the gynoecium. ஓகேவா, which is the female reproductive part. And so in the yellow structure another, these are the androecium, that is which includes the stamen. So stamen. So and stamen la paatham appadina, so stamen vandu like anther and filament alla paatham illaya. So anther vandu oru lobe mattum irukkalam illa rendu lobe present irukkalam. So idhula vandu ore oru lobe mattum da irukku. So which is called monothecous appdin solluvom. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். செப்பல்ஸ் பெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அண்ட் செப்பல்ஸ் வந்து இதுல ஃபியூஸ்டா இருக்கு அண்ட் பெட்டல்ஸ் எப்படி இருக்கு, என்ன ஈஸ்டிவேஷன் பிரசன்டா இருக்கு, ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன் இருக்கு அண்ட் வி ஹேவ் தி எபிகேலிக்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நம்ம எப்படி எழுதலாம் இதை. ஸோ பிஆர் அப்படிங்கிறது என்னது, விச் இஸ் த பிராக்ட். ஸோ பிராக்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அண்ட் பிஆர்எல் அப்படிங்கிறது என்னது, பிராக்டியோல். ஸோ பிராக்டியோலும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த கிராஸ் சைன் என்னது, which is the actinomorphic. So actinomorphic na enadhu, so இந்த planeல வேணா நம்ம கட் பண்ணலாம். So அதுதான் we call it as actinomorphic. So symmetry mention பண்ணது actinomorphic. And next இது என்ன, so that is மேலயும் RR க்கு கீழயும் plus இருக்கு. So which is bisexual. So which is bisexual. Okay. So அப்ப K5 இருக்கு. So அப்ப K calyx. Okay. So calyx எழுதிடலாம். So calyx வந்து 5 sepals present இருக்கு and 5 sepals எப்படி இருக்கு, bracketல இருக்கு. So which is fused. So sepals fuse ஆயிருக்கு. And C5 என்னது, that is the corolla. That is the petals. So இங்க petals எப்படி இருந்துச்சு, they are free. So அதனால நம்ம வெறும் 5 மட்டும் போட்டிருக்கோம், bracket போடல. And next we have the A. So A வந்து infinite இருக்கு. So infinite na என்னது, Aங்கிறது androecium. So androecium and infinite number. So stamen வந்து நிறைய stamen இருக்கு. So அதனால தான் அந்த infinite mark and stamen. Okay va. And next we have the G. So G another gynoecium. So gynoecium அதுல வந்து 5 இருக்கு. So gynoeciumங்கிறது என்னது, which is the female reproductive part. So centerல present ஆயிருக்கு. So 5 pistils alla carpels present ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. and they are fused. so அதுதான் அந்த bracket and G க்கு கீழ அந்த ஒரு dash இருக்கு. so அப்படினா என்னது, ovary it is superior. so gynoeciumல ovary superior. so நம்ம already discuss பண்ணதே தான் நம்ம just இதுல மார்க் பண்ணிருக்கோம். ஓகேவா. so இதுல வந்து the remaining 2 examples-உம் படிச்சுக்கணும். that is ixora. So ixora oda floral diagram and adoda formula and also the phyllanthus. So adum paathukanum. Okay va. So nama hibiscus மட்டும் discuss பண்ணிருக்கோம். Okay. Okay. So next வந்து classify fruits based on the formation. So formation பொறுத்து எப்படி classify பண்ணலாம். So fruits வந்து is classified into true fruits, false fruits and the parthenocarpic fruits. So for true fruits அப்படினா ovary develops into fruit without non-carpellary part. Okay va. So அதுக்கு example வந்து we have tomato and mango.
ஸோ கார்பல்ஸ் எந்த ஒரு கார்பல் லைக் நான் கார்பலரி பார்ட்ஸ் எதுவுமே இல்லாம இட் வில் டெவலப் இன்டு ஃப்ரூட்ஸ் ஓவரி ஃப்ரூட்டா டெவலப் ஆகுது அப்படின்னா we call it as ட்ரூ ஃப்ரூட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட்னா என்ன அப்படின்னா ஸோ இன் அடிஷன் டு த ஓவரி சி பேசிக்கலி வந்து ஓவரி ஆஃப்டர் ஃபர்டைலைசேஷன் ஓவரி என்னவா மாறும் ஃப்ரூட் ஓகேவா whereas ovule சீடா மாறும் ஓகேவா ஸோ இந்த ஓவரி டைரக்டா ஃப்ரூட்டா மாறிச்சுன்னா நம்ம ட்ரூ ஃப்ரூட்னு சொல்லுவோம் பட் ஒரு சில அதர் பார்ட்ஸ் வந்து ஃப்ரூட்டா மாறுச்சு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுல பார்த்தோம்னா நான் கார்பலரியில பார்த்தோம் அப்படின்னா தெலாமஸ் ஸோ தெலாமஸ் போர்ஷன் எங்க பிரசண்டா இருக்கும் ஸோ தெலாமஸ் இங்க இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு மேலதான் we have this ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி ஸோ இது வந்து பிஸ்டல் பிரசண்டா இருக்கும் ஸோ எல்லா பார்ட்ஸுமே இதுக்கு மேலதான் அரேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா ஸோ இந்த போர்ஷன் தான் we call it as thalamus இல்ல receptacle அப்படின்னு சொல்லுவோம் ஸோ receptacle வந்து ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆயிருக்கு say for example in case of apple so apple வந்து அந்த central seed present இருக்கு ஸோ அதை என்ன பண்ணுவோம் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஆக்சுவலி அதுதான் வந்து அந்த ஓவரி பார்ட் பட் ஆனா நம்ம சாப்பிட்ற அந்த எடிபிள் போர்ஷன் என்ன அப்படின்னா அந்த thalamus ரீஜன் ஸோ அதுதான் அந்த நான் கார்பலரி பார்ட் ஓகேவா ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆப்பிள்ல பார்த்தோம்னா thalamus எடிபிள் போர்ஷனா இருக்கு அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட்ல பார்த்தோம்னா பீரியான் ஸோ பீரியான்ஸ் என்னது அன்டிஃபரன்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா ஸோ அதுதான் வந்து எடிபிள் பார்ட்டா இருக்கு ஸோ விச் இஸ் இன் கேஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் and involucre and perianth in case of walnut will develop into fruit so involucre அப்படிங்கிறது என்ன அந்த whole inflorescence கவர் பண்ணக்கூடிய அந்த பெரிய பிராக்ட்னு சொன்னோம் so அது வந்து it will develop into fruit in case of எதுல வால்நட்ல ஓகேவா so இந்த மாதிரி fruits develop ஆச்சு அப்படின்னா we call it as false fruit so direct ஓவரியில இருந்து fruit ஆகுது so we are eating அப்படின்னா like அந்த edible portion இருக்கு அப்படின்னா we call it as true fruit but ஓவரியை தவிர ரிமைனிங் பார்ட்ல இருந்து fruits develop ஆகுது so அந்த பார்ட்ஸ் என்னவா இருக்கலாம் so it can thalamusல இருந்து வரலாம் or from the involucreல இருந்து வரலாம் இல்ல perianthல இருந்து வரலாம் so அப்படி வந்துச்சுன்னா we call it as false fruit and next we have the parthenocarpic so parthenocarpic fruit அப்படின்னா fertilization ஆகாமையே ஓகேவா so without fertilization fruit will be formed so அப்படின்னா we call it as another parthenocarpic fruits ஓகேவா an example in case of banana so seedless banana seedless fruits தான் we call it as parthenocarpic fruits அதுல banana இருக்கு and recently like watermelon எல்லாம் கூட இருக்கு and even papayasல கூட seed எல்லாம் இருக்கு so அதெல்லாம் என்னது parthenocarpic fruits okay so next we have the types of fruits so fruit typesல பார்த்தோம் அப்படின்னா we have the so simple fruit அப்படின்னா இந்த fruit it develops from the ovary of a single flower so fruit develops from single ovary of a flower அப்படினா we call it as simple fruits ன்னு சொல்லுவோம் whereas aggregate அப்படினா it develops from the apocarpous pistil so apocarpous pistil அப்படினா என்ன so pistil னா நமக்கு தெரியும் which is the female like gynoecium னு சொல்லியாச்சு so apocarpous னா என்னது carpels are fused together so அதுதான் we call it as apocarpus and ஒவ்வொரு கார்பல்ல இருந்துமே fruit develop ஆகுது fruitlet develop ஆகுது ஓகேவா so from each கார்பல்ல இருந்து fruitlet develop ஆகுது அந்த fruitlets எல்லாம் it combine together to form a fruit அப்படினா we call it as aggregate fruits so அந்த iteria அப்படினா which is the aggregate fruits ஓகேவா so iteria of the follicle example in case of calotropis and achena in case of clematis and drupe berries so இதெல்லாம் வந்து different classification and multiple fruits பார்த்தோம் அப்படினா which includes sorosus in case of jackfruit and syconus in case of ficus அதாவது fig ஓகேவா so இதெல்லாம் தான் வந்து types of fruits so the classification என்ன simple aggregate and the multiple okay so simple இன்னும் further classification இருக்கு so இந்த classification எல்லாம் ரொம்ப important so இந்த chapter பொறுத்தவரைக்கும் 5 marksல அந்த presentation estimation and the flow chart so இதுதான் வந்து ரொம்ப important so first இதை நம்ம cover பண்ணி முடிச்சணும் so simple fruit எப்படி classify பண்ணிருக்காங்க so we have the fleshy fruits dry fruits so fleshy fruitsல அப்படினா which includes berries example tomato இருக்கு drupe இருக்கு peppo and hesperidium pome and ballosta so இதை நம்ம next discuss பண்ணலாம் அதுக்கான examples and next பார்த்தோம்னா dry fruit on the basis of the dehiscence பொறுத்து so on the basis of the dehiscence so dehiscence அப்படினா the opening ஓகேவா so like how it is breaking and opening into a
fruit. அதை பொறுத்து it is classified into dry dehiscent அப்படின்னா. So example follicle, legume and silicula and capsule. So இந்த மாதிரி classification இருக்கு. And where in case of indehiscence, so indehiscence அப்படின்னா like dehiscence கொஞ்சம் late ஆகலாம். So example achene, cypsella, caryopsis, nuts. So main nuts எல்லாமே it comes under indehiscence ல, and samara and utricle. Okay, so இதெல்லாம் வந்து dry dehiscence, indehiscence ல. And next in case of schizocarpic ல பார்த்தோம் அப்படின்னா splitting in case of cremocarp, carcerulus and lumentum and regma. Okay, so இதெல்லாம் வந்து main types of schizocarpic. So regma important, so அது வந்து example tricinus. So இதெல்லாம் வந்து dry fruit ஓட classification. So first நம்ம simple fruits clear படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? So dry fruits ல dry dehiscence, on the basis of the dehiscence we classified into dry dehiscent na enna, dry indehiscent and also the schizocarpic fruits. ஓகேவா? Okay. Okay, so next வந்து different types of seeds. So நம்ம இதுவரையும் fruits, flowers எல்லாம் discuss பண்ணியாச்சு. Next seeds க்கு வரலாம். So seeds ல on the basis of the cotyledon பொறுத்து we classify into monocot and dicot. ஓகேவா? Seed with a single cotyledon அப்படின்னா we call it as monocotyledonous seed, and ரெண்டு cotyledon present ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as dicotyledonous seed. ஓகேவா? And இன்னும் further classification இருக்கு. So endosperm இருக்கா இல்லையா அதை பொறுத்து நம்ம இன்னும் classify பண்ணும். So endosperm அப்படின்னா என்னன்னா, so once வந்து the like ovule இருக்கு, so ovary இருக்கு, அதுக்குள்ள ovule இருக்கு. So there will be fusion of male gametes. So male gametes it will fuse with the ovule ஓட ரெண்டு பார்ட்டோட fuse ஆகும். So XL ஓட fuse ஆச்சு அப்படின்னா we'll get the zygote, embryo, seed formation நடக்கும். Whereas there will be something called endosperm. So endosperm என்ன அப்படின்னா which is providing the nutrition. So இந்த மாதிரி embryo development க்கு nutrition provide பண்றது இந்த endosperm தான். So endosperm சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம இளநீல குடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இளநீல அந்த வாட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வாட்டரும் endosperm தான். அந்த ஒயிட் பார்ட் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த கோகோனட் பார்ட்டும் இட் இஸ் endosperm. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீ நியூக்ளியர் endosperm அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு செல்லுலார் endospermனு சொல்லுவோம். அது நீங்கள் நெக்ஸ்ட் 12th படிப்பீங்க. ஸோ endosperm அப்படிங்கிறது இட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் ஃபார் தி சீட். ஓகேவா? So அதை பொறுத்து it is classified into albuminous and the albuminous and also exalbuminous இருக்கு, and endospermous இல்ல non endospermous னு சொல்லுவோம். So இப்ப albuminous அப்படின்னா என்னன்னா, so the cotyledon are thin, membranous and mature seeds have endosperm persistent and nourishes the seedling. And so நம்ம already சொல்லியாச்சு endosperm என்ன பண்ணும், it provides nutrition for the developing embryo னு சொன்னோம். So mostly அந்த embryo develop ஆகி seed ஆகும்போது endosperm totally utilize ஆயிருக்கும். பட் ஒரு சில கேசஸ்ல வந்து utilize ஆகல, like remaining endosperm இருக்கு அப்படின்னா so அததான் we call it as endospermous seeds. So endosperm present ஆயிருக்கு அப்படின்னா after seed formation we call it as endospermous இல்ல albuminous seeds னு சொல்லுவோம். And so அப்ப அந்த remaining portion வந்து it helps in the nourishment of, so that the seedling development it provides the nourishment. Okay, and it is seen in case of castor, sunflower and even the maize. Okay, so this is the endospermous or albuminous seed. And next we have the exalbuminous. Okay, so idhula enna appadina seed formation nadakudhu illaya, so most of the endosperm it is utilized by the seed appadina we call it as adha no endosperm, so we call it as non endospermous or exalbuminous nu solluvom. So food is utilized by the developing embryo. So on the endosperm which provides nourishment area, it is totally utilized by the developing embryo. So there is no endosperm. So it is seen in case of pea plant, groundnut. Okay, and in that case la paatham appadina, so in andha mari seeds la paatham appadina the cotyledons will store food and it becomes thick and fleshy. Okay, so this is the albuminous and exalbuminous seeds. Okay, so last question. So fleshy fruits mattum adoda classification நம்ம detailed பார்க்கலாம். So first fleshy fruits, the fruits are derived from the single pistil, அதான் அந்த single ovary னு சொன்னோம், where the pericarp is fleshy, succulent and differentiated into epicarp, mesocarp and the endocarp. So pericarp அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the fruit wall. ஓகேவா? So அது வந்து it is differentiated into epicarp, mesocarp and the endocarp. Okay, so in the classification, so epicarp அப்படிங்கிறது அந்த fruit wall. Okay,
So அதுல first one we have the berries. So berriesல வந்து fruits develop from the bicarpellary. So ரெண்டு carpels present இருக்கும் இல்ல multicarpellary syncarpus. So இப்போ syncarpus ஆனது it is fused. So carpels are fused to form the ovary. And இதுல எப்படி இருக்கு epicarp. So like first இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது fleshy fruitsக்கு example வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். So berries அப்படின்னா tomatoes ஞாபகம் வச்சுக்கோங்க. So tomatoவோட outer skin எப்படி இருக்கு? It is very much thin. So அதுதான் வந்து epicarp. So அப்போ epicarp எப்படி இருக்கு? It is very thin. And mesocarp and endocarp வந்து it remains undifferentiated because so outer skin நம்மளால differentiate பண்ண முடியும். So இன்னும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு portion நம்மளால differentiate பண்ண முடியாது. That is epicarp மட்டும் it is differentiated. Mesocarp and endocarp வந்து it is actually fused. Okay வா? So நம்மளால differentiate பண்ண முடியாது. So tomato அந்த inner portion தான் we call it as epicarp and the mesocarp and the endocarp. So which forms the pulp. So அதுல வந்து seeds எல்லாம் present இருக்கும். So it is seen in case of tomato, grape and even the brinjal. But நம்ம as a whole மூணுமே edible portion தானா. So epicarp, mesocarp and endocarp totally it is edible இல்லையா in case of berries. So நம்ம இதுல பார்த்தோம்னால டொமேட்டோலும் the whole portion is edible even in the grapes. இதுதான் வந்து berries. Okay. So next one வந்து drupe. So drupeல பார்த்தோம் அப்படின்னா example mango. Okay. So அப்ப நம்ம ஈஸியா differentiate பண்ணலாம். So epicarp எப்படி இருக்கு? So அந்த skin அந்த outer skin layer எப்படி இருக்கும்? It is thin but அது நம்ம edible part கிடையாது. So இது edible part எது? அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய mesocarp. So fruit develops from monocarpellary, so single carpels. So carpel pistil, which is the female reproductive part. So carpels na pistil ஞாபகம் வச்சுக்கணும் and superior ovary. Okay va? And it is usually one seed. So ஒரு seed மட்டும் தான் present ஆயிருக்கும். And pericarp எப்படி differentiate ஆயிருக்கு? It is differentiated into outer skinny epicarp. So அது வந்து it is not edible. So இதுல fleshy and the center portion edible portion எது? Which is the mesocarp. So pulpy mesocarp and the hard and the stony endocarp. So அந்த endocarp குள்ள நீங்க ஷேக் பண்ணி பாத்தீங்க ட்ரை ஆச்சு ஷேக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். So அதுல என்ன present இருக்கு? Seed அதுக்குள்ள present இருக்கும். Okay? So example in case of mango and even the coconut. Okay? So இதுதான் வந்து drupe. And next we have the pepper. So pepper அப்படிங்கிறது example cucumber. Okay வா? So cucumberல பார்த்தோம் அப்படின்னா it develops from the tricarpellary. So 3 carpels and ovary எப்படி இருக்கு? Inferior ovary. So inferior ovary எப்படி represent பண்ணோம் நம்ம floral formula பார்த்தோம் இல்லையா? So gynoecium போட்டு வெறும் G மட்டும் போட்டோம்னா superior ovary ன்னு அர்த்தம். whereas inferior ovary ன்னு அர்த்தம். So superior ovary க்கு நம்ம G போட்டு we have to mention ஒரு dash. இதுதான் வந்து superior ovary. So இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் floral formula. இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலால நம்ம எந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகேவா? ஓகே. ஸோ பெரிகார்ப் இட் டர்ன். ஸோ அவுட்டர் ஸ்கின் பார்ட். ஸோ குக்கும்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அவுட்டர் ஸ்கின் நம்ம யூஸ்வலி என்ன பண்ணிடுவோம்? லைக் திக்காக இருந்துச்சு அப்படின்னா பீல் பண்ணிடுவோம். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி leathery or woody which encloses the fleshy mesocarp and the smooth endocarp. ஓகேவா? அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் குக்கும்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதர் எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர்மெலன். So watermelon நம்ம ஈஸியா வந்து அந்த epicarp differentiate பண்ணலாம். So அந்த hard portion தான் we call it as epicarp. And we have bottle gourd and also pumpkin. Okay வாஸ் இதெல்லாம் it comes under pepper. And next we have the hesperidium. So hesperidium அப்படினாலே example all the citrus fruits like orange இருக்கட்டும் and even the lemon. So இது எல்லாமே என்னது hesperidium தான். So fruit எதுல இருந்து develop ஆகுது? From the multicarpellary and locules. நிறைய locules. So multilocular and it is syncarpus. So carpels are fused. So it has a superior ovary. Okay? So எல்லாமே MMM. Multicarpellary, multilocular, syncarpus, superior. So MMSS. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Hesperidium. Orangeலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். So fruit wall it is differentiated into first and the outer layer என்னது? Epicarp with oil glands. Okay? And we have a middle fibrous mesocarp. And next we have the endocarp, which forms the distinct chambers and so on the endocarp then it contains the juicy hairs. Okay va? So idhula vandu and endocarp da and juicy hairs like nama the flesh portions theriyudhu illaya. So adala enadhu endocarp. So example orange, lemon, all the citrus fruits. Okay, so next pome. Pome la main points நம்ம already சொல்லியிருந்தோம். So pome like example apple. Okay வா? So apple ல வந்து அந்த சென்டர்ல அந்த seed portion இருக்கு இல்லையா? So அந்த seed portion நம்ம remove பண்ணிடுவோம். But actually அதுதான் என்னது?
அந்த ஓவரி பார்ட். பட் இதுல நம்ம எடிபிள் போர்ஷன் எது அப்படின்னா அது thalamus. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அது என்ன போர்ஷன்? தட் இஸ் த thalamus போர்ஷன். ஓகேவா? And it develops from multicarpellary syncarpous inferior ovary. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட், ஸோ இதை வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்மில் போட்டுட்டு, ஸோ பெப்போ ஹெஸ்பெரிடியம்ஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டுட்டு, ஸோ எதுலாம் வந்துட்டு சுப்பீரியர் ஓவரி இன்ஃபீரியர் ஓவரின்னு கிளாஸிஃபை பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் மல்டிகார்பலரி எது, சின்கார்பஸா இல்லை அப்போகார்பஸா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிட்டிங்க, டேபிள் ஃபார்மில் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் புட் அ டேபிள் அண்ட் ரைட் ஆன் ஆல் த பாயிண்ட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் படிச்சாலே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டாக எது இருக்குன்னு அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எல்லாம் நம்ம மல்டிகார்பலரியா இல்லை வந்து சின்கார்பஸா அப்போகார்பஸா அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ த receptacle develops along with the ovary. So the receptacle தான் நான் சொன்னது the thalamus portion. ஓகேவா? And which becomes the fleshy enclosing the true fruit. So இப்போ இதில் true fruit எது அப்படின்னா ஆக்சுவலி அந்த center part which நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவலி true fruit. நம்ம சாப்பிட்ற போர்ஷன் எது? அந்த thalamus portion. ஓகேவா? And in poemல epicarp எப்படி இருக்கு? It is thin, skin-like and endocarpus cartilaginous. So example in apple இல்லை pear எல்லாமே. ஸோ இப்போ ஆப்பிளில் வந்து எடிபிள் போர்ஷன் எது? அந்த thalamus portion தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பெலூஸ்டா. ஸோ பெலூஸ்டாவில் வந்துட்டு we have pomegranate. ஸோ pomegranate பார்த்தோம்னா it develops from the இதுவும் multicarpellary multilocular inferior ovary. ஸோ இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம் நம்ம. மல்டிகார்பலரியில் inferior ovaryல we have the pome and the balusta. So whose pericarp எப்படி இருக்கு? It is very tough. So அந்த outer covering எப்படி இருக்கு? It is very tough and leathery and the seeds are attached irregularly with the testa being the edible portion. So testa tegmen. Okay, so நம்ம ovule எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ovule is covered by integuments ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த integument வந்துட்டு it has an outer integument and the inner integument. and இந்த integument தான் என்ன ஆகும் அப்படின்னா after fertilization seed coat மாறும். ஓகேவா? ஸோ இந்த outer part தான் we call it as testa and the inner part we call it as tegmen அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ pomegranate சீடு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அந்த சீடு. ஸோ இது வந்து அந்த inner seed coat and இதுதான் அந்த testa which is the edible portion. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து pomegranate. ஸோ pomegranate அந்த edible portion எது? அந்த testa portion தான். ஓகே, ஸோ இது அந்த சீட். ஸோ இந்த சீட் கோட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் edible portion-ஆக இருக்குது இதில் பெலூஸ்டா, தட் இஸ் இந்த pomegranate. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ அக்ரிகேட் இருக்கு அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான எல்லா கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பொட்டானிக்கல் நேம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல, பட் இன்னொரு செஷனில் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலனாலும் இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ டொமேட்டோடது, லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஜாக் ஃப்ரூட்டோடதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் இல்லையா, ஸோ பொட்டானிக்கல் நேம். ஸோ அதை வந்து ஆஃப்டர் தி செஷன் யூ கேன் கமெண்ட் இட் இன் த கமெண்ட் செஷன். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் யார் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மூணோட பொட்டானிக்கல் நேம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ ஞாபகம் வச்சு யூ கேன் கமெண்ட் இட் ஆஃப்டர் தி செஷன். ஓகே ஓகே, ஸோ இது போக இந்த சாப்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ கவர் ஆல் தோஸ் புக் பேக் கொஷின்ஸ். ஓகே, ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் அந்த புக் பேக்ல இருக்க கொஷின்ஸை கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யூ ஷுட் கம் இன்சைட் புக் இன்சைட் நம்ம கவர் பண்ணோம். சொன்னோம் இதுலேயும் ஒரு சில புக் பேக் கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ யூ கேன் ரீட் அபவுட் த aggregate fruits. Okay, and also diagrams. ஸோ இந்த சாப்டரில் என்ன கொஷின் கேட்டாலும் டயக்ராம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம டயக்ராம் வரைஞ்சிடணும். ஓகேவா? ஸோ டயக்ராம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டடி அண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு இந்த செஷன் முடிஞ்சு கேன் ஆன்சர் இந்த கமெண்ட் செஷன். ஓகேவா? ஒரே ஒரு பர்சன் வர்தனன் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் பார்ப்பேன் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஓகே ஓகே guys, see you in the next class. Bye.